எவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கின கார் பா இது. ஒரு உயிர் போனதோட போகட்டும், மறுபடியும் இந்த தப்பை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க தயவு. எங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. நீங்க நார்மலா ஒரு விஷயம் பண்றது கூட விளைவா அமையும். அதுதான் எடுத்துக்காட்டு தான் இந்த விஷயம். மாடு வளர்க்குறதுல 3 விதம் இருக்கு. மாட அவுத்து விட்டுருவாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்துரும். இன்னொருத்தவங்க வந்து கட்டி போட்டு இவங்க வந்து ரகம். கண்ணூட்டி அவுத்து விட்டுருக்காங்க. ஆனா அது என்னத்த சாப்பிட்டுதுன்னு தெரியல. விஷக்காய சாப்பிட்டுச்சுன்னு நாங்க நினைக்கிறோம். அதோட எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கால் பண்ணியிருந்தா கூட இந்த கன்னுக்குட்டிய நாங்க காப்பாத்திருப்போம். எங்களால முடிஞ்ச அளவு நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஆனா, எங்களால அந்த கன்னுக்குட்டிய வந்து காப்பாத்த முடியல. நாங்க இன்ஜெக்ஷன், ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு, 1/2 அன் ஹவர் கழிச்சு டேப்லெட் ஒண்ணு எழுதி குடுத்தோம். வாங்கி போடுங்கன்னு. ஆனா, துரதிர்ஷ்டமா அந்த கன்னுக்குட்டிய வந்து காப்பாத்த முடியல எங்களால. கஷ்டமா போயிடுச்சு எங்களுக்கு. மறுபடியும் சொல்றேன். கன்னுக்குட்டிய அவுத்து விடாதீங்க. கன்னுக்குட்டியா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, அவுத்து விட்டீங்கன்னா, பேராபத்து விளைவிக்கும். அது வந்து எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். அத ஃபர்ஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப்ல தான் ஒரு உயிர காப்பாத்த முடியும்.